அடுத்த தலைமுறை எங்க தலைமுறை, இப்ப தலைமுறை எங்க எங்க ஐயா. இது பழைய தலைமுறை. எங்க ஐயாவை வீழ்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்க. திமுக தான் வரும். சூப்பரா இருக்கு. மீண்டும் அவர் தான் முதலமைச்சராக வருவார். அதெல்லாம் வேணாம். எங்களுக்கு முதலமைச்சர் வந்து அவர் மு.க. ஸ்டாலின் தான் வரணும். அவ்வளவுதான். எத்தனை பேர் வந்தாலும் அவர் தான் வரணும். நான் வைகை அகோரியை நான் இந்த இந்தியா பூரா நாங்கள் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஹரிதுவார், ரிஷிகேஷ், நேபாள் வரைன்னு எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கோம். நான் கட்சியில் முத ஓட்டு போட்டது திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். இன்னைக்கு வரை எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. 10 வட்டம் வந்து சட்டசபை எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கேன். எங்க தேனி மாவட்டத்தில் ஆண்டிவெட்டி முந்தைய சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வந்து மகாராஜ் ஐயா, அவருடைய மூலியமாக தான் இப்ப நான் வந்திருக்கேன். 200க்கு 200 நாங்க தான் ஜெயிக்க போறோம். எந்த கட்சியுமே வந்து விஜய கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அங்கீகாரம் வாங்குறது தமிழ்நாட்டுக்குள்ள கஷ்டம். எந்த கட்சியா இருந்தாலும் சரி, 234 தொகுதியில நாங்க 200 தொகுதியை நாங்க கைப்பற்றுவோம். 200க்கு 200 நாங்களே, 200க்கு 200 நமதே. இது அகோரிய கொடுக்கிற வாக்கு. அது வந்து யார் வேணா சொல்லலாம். எல்லா அதிகாரிகளும் விஜயகாந்த் கூட தான் சொன்னாரு, நான் முதலமைச்சரான வீடு வீடா தேடி வந்து எல்லாமே கொடுப்பேன்னாரு. அவர் சொன்னதை எங்க ஐயா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. ஏன் நிறைவேற்றுறாரு? இப்ப வீடு வீடா தேடி போய் ரேஷன் அரிசியா எங்க ஐயா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரைட்டா? விஜய் வந்து ஒரு ஆதங்கத்துல செய்யறாரு. அவர் குடும்பத்தவே அவர் ஒழுங்கா பார்க்க முடியல. என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் மலரும், திமுக ஆட்சி தான் மீண்டும் வரும். இது அகோரி கொடுக்குற வாக்கு. நான் வைகை முருகையா, என்னை வேணா அனைத்து ஜீவ சமாதியிலையும் பார்க்கலாம். என்னோட யூடியூப் நீங்க பாருங்க, அகோரி பேட்டி கலர் டிவி, மதுரை ஆதீனம் ஆன்மீக பயணம் தந்தி டிவி. ஓம் நம சிவாயம். அவங்க ஒரு வதந்தியை யாருன்னா கிளப்பி விடுவாங்க. இப்ப ஓபிஎஸ் எப்படி நாங்க எழுத்தோம்? ஓபிஎஸ் 5000 துறவிகளுக்கு இலவசமா 1000 ரூபாய் பெட்செட்டு, உத்திராட்ச மாலை, சாமி வேட்டி, சாமி துண்டு, கைலாசப்பட்டி தேனி மாவட்டத்தில் கொடுப்பாரு ஓபிஎஸ். அவரு 3 வட்டம் வந்து 4 வட்டம் வந்து சிஎம் இருந்தாலும் அந்த தொகுதியை விடல. இன்னைக்கு அவர் தொகுதி வீக் ஆன உடனே எங்க பக்கம் இழுத்துட்டோம். நாங்க தான் இழுத்தோம். நான் தான் வர சொன்னேன். அவர் என்னாலதான் ஓபிஎஸ் வந்து எங்க அணியில சேர்ந்திருக்காரு. எங்க அணியில சேர்ந்ததுக்கு ஓபிஎஸ் ஐயாவுக்கும் ரவீந்திரநாத்துக்கும் ஜெயபிரதாப்புக்கும் நன்றி நன்றி நன்றி. திமுக பெரியார் வந்து சாமியை நம்ப மாட்டேன்னு, ஆனா அவங்க மனைவி விழுந்து விழுந்து காலில் கும்பிடுவாங்க. 5200 கோயில் தமிழ்நாட்டில் இருக்கு. 5200 கோயில்ல எங்க ஆட்சியில தான் 3200 கோயிலுக்கு குடமூட்டு விழா நடந்திருக்கு. இது அகோரி கொடுக்கிற வாக்கு. இன்னும் 2200 கோயில் வந்து எங்க ஆட்சி வந்தோடனே குடமூட்டு விழா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாமே நடத்துவோம். ஓம் நம சிவாயம். விஜய் வந்து ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் வாங்குவாரான்னு பாருங்க. அங்கீகாரம் கூட வாங்க மாட்டாரு. கட்சி எப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு நிறைய அவருக்கு இக்கட்டான சூழ்நிலை, சிபிஐ விசாரணை வரைன்னு வந்திருக்கு. இதனால வந்து எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அகோரி சொல்றேன், அங்கீகாரம் வாங்குறது கஷ்டம். அவ்வளவுதான். நாங்க தான் ஜெயிக்க போறோம். 200க்கு 200 நாங்க தான் வரப்போம். அதெல்லாம் ஆன்மீகவாதி நாங்க பேச முடியாது சிவா. அது அவங்க இஷ்டம். அவங்க காசு திமிரில் எத்தனை வேணா வச்சுக்கலாம். கூட்டுறவே 4 கொண்டாடி வச்சுக்கலாம், பெருக்கிறவே 5 கொண்டாடி வச்சுக்கலாம். அவன்கிட்ட 300 கோடி ரூபா ஒரு படத்துக்கு நடிக்கிறான். அவன் எத்தனை கொண்டாடி கூட வச்சுக்கலாம். அது அவன் இஷ்டம். அதை வந்து நாங்க சொல்ல முடியாது. நாங்க ஆன்மீகவாதியா ஐயாவை ஜெயிக்க வைக்க போறேன். அதெல்லாம் வந்து பூரா வந்து போதை வழக்குல கைது ஆக போறாங்க. பூரா அவங்க கிட்டதான் போதை வழக்கு இருக்கு. பெரிய பெரிய சோழியில அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 200க்கு 200 நாங்க ஜெயிக்க போறேன். ஜெயிச்சுட்டு அவங்கள வந்து சிபிஐ விசாரணை பண்ணுவோம். அதுதான் நடக்க போகுது. இது அகோரி கொடுக்கிற வாக்கு. தமிழ்நாடு வெல்லும், மீண்டும் வெல்லும். தமிழ்நாடு மீண்டும் வெல்லும். வருங்காலம் எங்க ஆட்சி தான் நடக்க போகுது. திமுக ஆட்சி தான் நடக்க போகுது. அதெல்லாம் வந்து அவருடைய கட்டுக்கதை யார் வேணா கட்டலாம். உங்களை கூட கட்டுக்கதை கட்டலாம். நீ என் கார்டை திருட்டி போயிட்டேன், என் பர்ஸை திருட்டி போயிட்டேன், கட்டுக்கதை கட்டலாம். தேவையில்லாம ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அரசியல்ல வந்து
குழப்பினாதான் ஆட்சியை பிடிக்க முடியுன்றதுக்காண்டி செய்வாங்க. இது திமுக தான் ஜெயிக்க போகுது. 200க்கு 200 நாங்களே ஜெயிக்கிறோம். ஓம் நம சிவாய். நாங்க வந்து ஸ்ரீரங்கம் திருவான கோயில் 4வது வார்டுல இருந்து வரோம். எல்லாருமே 4வது வார்டு தான் நாங்களும். வேண்டாம், தேவையில்லை எங்களுக்கு. அது எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு தேவையில்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வரணும். அவர் தான் எல்லாத்தையும் தெரியும். அவருக்கு தான் எல்லா விவரமும். வருவாரு. அவர் தான் வருவாரு. முக ஸ்டாலின் தான் வரணும். மெட்ராஸ்ல இருந்து ஸ்டாலின் தான். காலை சூரியனை உதிக்கிறாரு. உதய சூரியன். அதெல்லாம் சும்மாங்க சொல்லி போட்டு ஏமாத்திட்டு போலாம். ஆனா எங்க தலைவர் சொல்லாது செய்வாரு, செய்யறது சொல்லுவாரு, எல்லாத்தையும் செய்வாரு எங்க தலைவர். அதெல்லாம் சும்மா கதை, ஒன்னும் பண்ண முடியாது. டெபாசிட் எழுந்துருவேன் பாத்துக்க. வரமுடியாதுங்க. வெற்றி கழகமே இல்லைங்க. எங்க இது வெற்றி கழகம்? எப்ப வந்து வெற்றி கழகம்? இதெல்லாம் வந்து 70 வருஷமா சக்தி வாய்ந்த சக்திங்க. நேத்து வந்துட்டு ஆட்டம் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அரசியல் பண்ண முடியுமா? ஏங்க எந்த ஆட்சியில பொம்பளைங்க பாதுகாப்புக்குது? எங்க ஆட்சியில் தானே பொம்பளைங்க பாதுகாப்பு. எங்க ஆட்சியில எவ்வளவு பொம்பளைங்க இன்னைக்கு பயன் அடைஞ்சிருக்காங்க. டிராவல் அடுத்து 5000 எத்தனை எங்க தலைவர் செஞ்சிட்டு இருக்காரு தெரியுமா? சொல்லாம கொள்ளாம 5000 போட்டார். அதே பெருமைங்க எங்களுக்கு. திமுக தாங்க அடிச்சு சொல்லுவோம். எங்க திமுக தான். திமுக. நாங்க குடியாத்தம், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கிழக்கு ஒன்றியத்துல இருந்து பேசுறேங்க. அசோக என் பேரு. நான் நாகப்பட்டினம் மாவட்டம்ண்ணா. எங்கள் மாநாடு வந்து எங்களுக்கு வந்து நல்லா திருப்திகரமாக இருக்குங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நல்லா உதவி செஞ்சுருக்காங்க. மகளிருக்கு நல்லா உதவி செஞ்சுருக்காரு. எங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு நல்லா உதவி செஞ்சுருக்காங்க. என் பிள்ளைகள் படித்து காலேஜ் படிச்சிருக்காங்க, நல்லா உதவி செஞ்சுருக்காரு. இப்போ லேப்டாப் லீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மகளிர் பயணம், காலை உணவு திட்டம், தாய்மானவர் திட்டம், நிறைய உதவி செஞ்சுருக்காங்கண்ணா. இந்த ஜென்மத்தில் முடியாதுண்ணா. 2030 இப்போ 26 வச்சுக்கலாம். 31லையும் தலைவர் தான், முக ஸ்டாலின் தான். அவர் சும்மா பேசிட்டு பாருண்ணே. அது வரதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணே. வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரே வந்து பாதுகாப்பு இல்லாமல் பிள்ளைகளை அழைச்சிட்டு போகிறாரு. நம்ம மீடியா கேட்குறீங்க, என்ன தப்பு தான் நான் பேசக்கூடாது. அவர் செய்ய தப்புனா நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து நம்ம மீட்டிங் வந்திருக்கான்னு சொல்லக்கூடாது. இது பொதுவான இடம் சொல்லக்கூடாது. அவர் தப்பு பண்ணுறாருன்னா பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்படி அவர் சொல்ல தப்பு. எப்போ இவ்வளோ பொம்பளை பிள்ளைலாம் வந்திருக்காங்களே, இவ்வளோ எல்லாம் வந்திருக்காங்க, இவ்வளோ பாதுகாப்பு எல்லாம் பார்க்கலாம். நல்லா பாதுகாப்பு இருக்குங்க. 2031 அவர் தான், முக ஸ்டாலின் தான், தளபதி தான். புரியுங்களா? வர முடியாதுங்களா? தளபதி ஸ்டாலின் இருக்கிற வரையும் பாஜக உள்ளே போட முடியாது, டிவிக்கே உள்ளே வர முடியாது. இதுதான். இப்போ என் பொண்ணு வந்து மனவரட்சி குட்டி பொண்ணு. ஆமாம். இப்போ 2000 ரூபா கொடுத்துருக்காரு. முதல்ல 3000 ரூபா கொடுத்துருக்காரு. ஆமாம். இப்போ ரேட்டு ஏற்றிருக்காரு. உண்மையில அவர் ஆட்சி அமையணும். பார்க்கல. அத்தஞ்சு மீதியம் முளைச்சா சித்தை பண்ணி சொல்லுவாங்கல்ல, பார்க்கலாம். அது ஆகாதே வேலைங்க. ஏங்க எடப்பாடி தான் சொன்னார். என்ன சொன்னார்? 6 சீட்டு தான் தர்றேன் ஆரம்பத்தை 21 தேர்தலில். ஆமாம். நான் 1500 தர்றேன்னாரு. என்னங்க கொடுத்தா? யாருங்க ஜெயிச்சது? ஸ்டாலின் ஜெயிச்சாரு. அதெல்லாம் வேற இல்லைங்க. அவ்வளோதான். 5000 சொல்லட்டுங்க. கசானா எதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் இலவசம் அறிவிக்க மாட்டோம்னு. இப்போ அவர் 2700 தர்றேங்க. எப்படியும் கொடுப்பாரு? அவர் என்ன ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவரா, இல்லை ஒரு எம்எல்ஏ இருந்தவரா, இல்லை ஒரு எம்பியா இருந்தவரா, இல்லை ஒன்றிய செயலாளர் இருந்தவரா? அந்த கட்சிக்கு திரிஜா பார்க்க கிளம்பியிருக்காரு. இப்போதான் அவர் பேர் அதிலே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. போதுமா? திரிஜா பார்க்க கிளம்பிட்டாரு. அவர் பேர் அதிலே அடிபட்டுருச்சு. அவ்வளோதாங்க. தஞ்சாவூர் மாவட்டம். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு முதல்வர் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் அப்படி தான் நிற்போம். தலைகுனி விட மாட்டோம். விஜய் அவர்கள் நான் 2500 தான் கிடையாதுன்னு சொல்லுங்க. 2500 தரோம்னா விஜய் சொல்றாருல. காசுக்காரங்களாம் அனுப்பிட மாட்டோம். காசுக்கு அது அவர் சொல்லுவார். அவர் குத்தடிச்சிட்டு வருவார். என்ன அவர் குத்தடிப்பார். அதுக்காக நாங்கள் வந்து கட்சியை விட்டு கொடுக்க மாட்டோம். கட்சின்னா வந்து கட்சியிலேருந்து
அப்பா புள்ள எல்லாம் கட்சியை கற்றுக் கொடுத்துட்டு வரணும். கட்சியை கற்றுக் கொடுத்து வரணும். என்ன திடீர்னு வந்து கட்சியில் வந்து என்ன கட்சியாக வந்து நாட்டை வந்து போட போகிறாங்கள? என்ன நீங்கள் புள்ள அப்பா 8 அடி பார்த்தாருன்னா பிள்ளை 50 அடி பாயுது. 16 அடி பாயுதாரு. 50 அடி. என்ன இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எல்லாம் அவன் சும்மா பொழுதுபோக்கு அப்படியே நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லுவான். என்ன அதெல்லாம் இல்லை.